வெல்கம் டு வேதிகை. எனக்கு சிறந்த ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடைய சேனலுக்கு ஊக்குவித்து எல்லோரும் பதிவெல்லாம் போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறேன். இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் வரணும்னு எதிர்பார்க்குறேன். நல்ல விஷயங்களை 4 பேர் கொண்டு போய் சேர்க்கணும். அது உங்களோட கடமை. நல்ல விஷயத்த சொல்கிறது என்னோடய கடமை. இன்றைக்கி போட போகிற பதிவு என்னென்னா, முதியோர்களை பற்றி. முதியோர்கள் ரொம்ப சாபமாகிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஆகிடுத்து இப்போ இருக்கிற நிலைமை. ரோட்டில் நடக்கவே முடியல முதியோர்கள்னால. டாக்டர் என்ன சொல்கிறார்? வாக்கிங் போங்க, காத்தால போங்க, சாயந்தரம் போங்க. டாக்டர் நடக்க முடியல. டாக்டர் ரோட்டில் மாடியில் போங்க. மாடியில் போனால் காக்கா கொத்துறது, கூடு கட்டியிருக்கு மரத்தில். சரியா போச்சா? அங்கே நடக்க முடியல. சரி, கீழே போய் இப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னா பாதை நடுக கடை, எல்லா இடத்துலையும் கடை போட்டு போடுறான். கடை போடுறதுனால என்ன ஆச்சு? நடக்க முடியல அங்கே. சரி, அதையும் போனால் போடுது, கடை இருக்குது, இதை வாங்கலாம், சரி போன்னு நினச்சிட்டு போனால் குண்டு குழியமாக இருக்குது. எல்லா இடமும் குண்டு. இன்றைக்கி கூட பேப்பரில், தினமலர் பேப்பரில் போட்டிருக்கான். ஞாயிற்றுக்கிழமை பேப்பரில் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, ரொம்ப பம்மல் சாலைகள் ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த கார்ப்பரேஷன் உடனடியாக பார்க்கணும் அப்படிங்கிறாப்புல ஒரு இது படித்தேன் நான். பரவாயில்லையே, யாரும் என்ன போல் ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எழுதியிருக்கான்னு நினச்சிட்டேன் நான். இந்த பள்ளமெல்லாம் இருக்குது, ஓகே. கீழே விழுந்த பெல்ட் அடிச்சுட்டு அப்படி குப்புற வேணும், வேறு வழி கிடையாது. வயசான விழுந்தால் அவ்வளோதான், எலும்பு முடிஞ்சிரும், நரம்பு முடிஞ்சிரும், என்னெல்லாமோ சொல்கிறா, என்னெல்லாமோ ஆகிடுங்கிற பயமாக இருக்குது. அது ஒரு பக்கம். சரி, அதெல்லாமும் தாண்டி போகணுன்னு போனால் இந்த பக்கம் மாடு. ஐயோ, மாடு முட்டை வந்துட போகிறதுன்னு பயம். திடீர்னு இப்போலாம் மாடு முட்டுறதுன்னு படிக்கிறோம் இல்லையா, யூடியூப்லலாம் பார்க்குறோம் இல்லையா, பயம் எனக்கு. அதனால் எங்கே முட்டிடுமோ அப்படின்னு பயப்படுறேன். எல்லா முதியோர்களுமே பயப்படுறான். சரி, மாடையும் தாண்டி போனால் அந்த பக்கம் நாய், கும்பலாக நாய். அது எங்கே தான் உற்பத்தி ஆகுமோ, எப்படி தான் வருமோ ஒன்றும் புரியல. அவ்வளோ நாய் கூட்டம், எங்கே பார்த்தாலும் நாய். சரின்னு இப்படி கொஞ்சம் முடியோ, யாரையாவது கூட்டின்னு போன துணை இல்லாமல் போகவே முடியாது. கொஞ்சம் அவன் கையை விட்டுட்டோன்னா சாணியில் காலையை போக சர்றன்னு வழுகும், கீழே விழ வேண்டியதான். ரொம்ப கஷ்டம். நடக்கிறதே இப்போ கஷ்டமாக படுது. சரி, நம்ம பார்க்கில் போய் கொஞ்ச நேரம் நடக்கலாம். பல்லாவரத்தில் பார்க் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். சரி, நடக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, பல்லாவரத்துக்கு போகிற வரைக்குலையும் நடந்து போகணுமே, இல்லைன்னா ஆட்டோவில் போகணும், 30 ரூபா கொடுத்து போயாகும். சரி, நடந்து போகலான்னு அப்பாடான்னு போனால் இந்த மக்களத்தில் நடந்து போய் அங்கே போய் உட்காந்தாலே அப்பா டயர்டாக போயிடுது. எங்கே நடக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் அரசாங்கம் நான் நல்ல உள்ளத்தோடு சொல்கிறேன், கஷ்டம்தான். நிறைய வேலை பண்ணுறாப்பா அரசாங்கத்தில், நிறைய இருக்குது. எல்லோரும் ஆளுக்கால் ஒரு குறை சொல்கிறா, எல்லாம் தான் இருக்குது. ஆனால் இது முக்கியம் இல்லையா? வயசானவளை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை இல்லையா? அவளுக்கு நல்ல அதே மாதிரி ஒரு எங்கே போனாலும் அவளும் க்யூவில் தான் நிற்கணும். நம்மளை தள்ளி விட்டுன்னு தான் போவாள். வயசானவாளை ஒரு தள்ளி விட்டுருந்தா முன்னாடி போய் ஒன்றும் இல்லை, காய்கறி கடையில் போய் நின்று காய்க்கு நம்ம வரிசையாக இருக்கும். சரி, நின்று இருந்தால் அங்கேயிருந்து இப்படி நீட்டி காயை நம்ம நின்றுட்டே இருக்கணும். கால் வலி. அதோடு தானே போகிறோம் வாங்கிறதுக்கு. என்ன எப்படி ஜனங்களுக்கு பாவம்லாம் இப்படிலாம் பார்க்குறது கிடையாது. அவளுக்கு அவள் வேலை அவள் பார்க்கணும். அதனால தான் எல்லா மால்லையும் சரி, எல்லா ஒரு காய்கறி கடையிலையும் சரி, தனியாக ஒரு எடை போடுற மிஷின் கிட்டக்க வயசானவா போய் சில கடையில் நம்ம தூக்க முடியாமல் தூக்கி போனால், இங்கே வாங்கம்மா நான் அப்போ எடுத்துன்னு போகிறேன்னு போகிறது உண்டு. படி ஏற முடிய மாட்டேங்குது. இந்த எல்லா இதுவும் வயசாக நரம்பெல்லாம் வீக்காக போடுறது, கால் கையெல்லாம் வீக்காக போடுறது. முடியலன்னு சொல்லக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து தானே ஆகணும்னு எல்லோரும் முனைப்பாட தான் எல்லா முதியோர்களும் வாழ்ந்துட்டுருக்கான். ஆண்களும் சரி, பெண்களும் சரி. அவன் தாத்தாக்கெல்லாம் நடக்க முடியாது. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் போனால் காதும் கேட்காது. காது கேட்காதனால என்ன வேகமாக அப்படி போனால் ஸ்கூட்டரில் பயமாக இருக்குது. ஐயோ, எங்கேயாவது தள்ளி விட்டுட்டு போயிட போகிறானே பயமாக இருக்குது.
சத்தமாக அவளுக்கு விழாது, அவன் மாட்டுக்கு அப்படியே போயின்னு இருப்பா. அது மோட்டர் பைக்காரன் தள்ளி விட்டு போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு ரூல்ஸ் கிடையாது. இந்த இவ்வளோ தான் போகணும், இவ்வளோ அதாவது என்ன வேகம் வேகம் இவ்வளோ தான் வேகத்தில் தான் போகணும் இல்லை. வேகத்தடையாக போட்டால் அதை அவ்வளோ பிடிச்சுக்கு போட்டு தொப்புன்னு ஏறி பிடிச்சிட்டு அது ஒரு இம்சை. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நன்னா இருக்கும். இந்த பதிவை கொஞ்சம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்கோ. முதியோர்களுக்கு கொஞ்சம், ஏன்னா இப்போ சின்ன வேலை இருக்கோ, நாளைக்கு அவளுக்கு தான் வயசாகும், அவளுக்கு மட்டும் வயசாகாதான்னு அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு வருடம் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் பாடியிருக்கான் இல்லையா. ஒரு வருஷம் போனால் ஒரு வருஷம் ஒரு வயசு போயிடும், திருப்பி இந்த வயசு வராது. அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து அந்த பெரியவங்கள்லாம் முதியோர்கள்லாம் சீனியர் சிட்டிசனுக்காக முடியாது, சூப்பர் சீனியர் சிட்டிசன் எப்படி முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவளுக்கு ரொம்ப மோசம் பாவம். 80 வயசுக்காரெல்லாம் அவளால் முடியவே முடியாது பாவம், ரொம்ப கஷ்டம். நல்லா முடிஞ்சவர்களையும் அவளுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.